கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக முடியலண்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக மாட்டுதுண்ணா, என்னால் விட முடியலண்ணா. இந்த பழக்கம் என்ன பண்ணிட்டோம்னா, நமக்குள்ளே இருக்கிற நம்மளை வச்சு அசிங்கப்படுத்தும். அதுதான் உலகத்திலேயே மோசமான அசிங்கம். அம்மாக்காக, அப்பாக்காக, ஆயாக்காக, உனக்காக நிறுத்து. விஷுவல் இம்பேக்டோ ஆடியோ இம்பேக்டோ வெளியே நடக்கிற வரைக்கும் எந்த மாறுதலும் வராது, உனக்குள்ளே நடக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொர்க்கம் மாதிரி இருக்கிற வழி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். தண்ணி அடிக்கிறத குறைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேண்ணா, அது முடியவே இல்லை. என்னென்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக முடியலண்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக மாட்டுதுண்ணா, என்னால் விட முடியலண்ணா. நானும் ட்ரை பண்ணுறேண்ணா. நான் இப்போயே சொல்கிறேன், லைஃப்பில் நீ ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், அதான் உலகத்திலேயே நடக்காத ஒரு விஷயம். பொய். கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. முடிச்சா இப்போ நிறுத்தணும். நான் சரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துற முடியுமா? கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ் இது. நிறுத்தணும்னா நீ தான் நிறுத்தணும். யாருக்காக நிறுத்தணும்? உனக்காக நிறுத்தணும். அம்மாக்காக, அப்பாக்காக, ஆயாக்காக, உனக்காக நிறுத்து. இதே மாதிரி தான் எல்லாம். சீட்டும் அப்படிதான். கொஞ்சம் கொஞ்சம்லாம் நிறுத்த முடியாது. அப்பயே விடு, அந்த நிமிஷமே கட் பண்ண. சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா பிரெயினில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் பண்ணி பண்ணி பழகிருக்கு. இப்போ காலையில் எழுந்து ஒருத்தன் டீ குடிச்சு பழகிட்டான். டீ சாப்பிட்டா தான் அவனுக்கு அந்த டேவே நல்லா இருக்குன்னா, டீயை கொஞ்சம் கொஞ்சமாலாம் கட் பண்ண முடியாது. கட் பண்ணணும். அவன் நினச்சா கட் பண்ணணும். அவனுக்கு என்ன ஏற்படணும்? அங்கே செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்படணும், சுய உணர்தல் ஏற்படணும். தியேட்டருக்கு போகிறோம், பான் மற்றும் புயலை மற்றும் குட்கா சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் வரும்னு காட்டுறான். எவன் எத்தனை பேர் திருந்தனா? அப்போ விஷுவல் இம்பேக்டோ ஆடியோ இம்பேக்டோ வெளியே நடக்கிற வரைக்கும் எந்த மாறுதலும் வராது, உனக்குள்ளே நடக்கணும். உனக்குள்ளே இருக்கிற உன் முகத்தை கேன்சர் முகமாக நீ வச்சு பார்த்தா தான் உனக்கு ரியலைசேஷன் ஏற்படும். அப்போ தான் நீ ஸ்டாப் பண்ணுவ. ஒரு கேம் விளையாடினே இருக்கிறே, காசு எழுந்துட்டே இருக்கு, கடன் வாங்கி கடைசி நடு தெருல நிற்கிறேன். இது எந்த மோகம்? கேம் மேலே இருக்கிற மோகமா இல்லை காசு மேலே இருக்கிற மோகமா? கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுற முடியுமா? இந்த நிமிஷம் நீ விட்டாகணும். ஏன்னா நீ தான் இமேஜின் பண்ணும். ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரு தூக்கு கயிறு மாட்டி விட்டு அந்த காட்சியை உன் மன கண்ணாடியில் பார்த்தனா, உன் மனசில் பார்த்தனா உனக்கு தெரிஞ்சிடும் நீ எவ்வளோ பெரிய ஆபத்து பண்ணுறன்னு. கஞ்சா ரொம்ப நல்ல விஷயமா நாட்டுக்கு? உனக்கு தெரியும் எப்படி சீரழிஞ்சு போயிட்டு இருக்கீங்க நிறைய இளைஞர்கள்னு. பஸ்ஸில் ஃபுட்போட் அடிக்கிறது உன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விட முடியாது. ஒரு நாள் உன் ஃபோட்டோக்கு நீயே மாலை போட்டோ, உன் பாடிக்கு நீயே மாலை போட்டோ பொட்டு வச்சனா பார்த்தனா உனக்கு தெரியும் அந்த காட்சியை எவ்வளோ ஆபத்தானதுன்னு. அதோ முந்தானத்தை கூட ஒரு கண்டக்டர் விழுந்து இறந்துட்டாரு. எதுலேருந்து? ஃபுட்போட்லேருந்து. இந்த ரத்தம் சூடாக இருக்கும்போது எல்லா வேலையும் பண்ணான். ஆனால் சூடு சொரணை இருக்கிற ஒவ்வொருத்தனும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பான். தான் செய்கிற தப்புல என்டையர் குடும்பத்தை தலைகுனியை வைக்கிறத விட தான் திருந்துறதை விட இந்த நிமிஷம் வேறு எதுவுமே பெருசு இல்லை. ரைட்டாக வாங்க. திருந்தப்போ யாருக்காக வெயிட் பண்ணுற? ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துற? கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறதுக்கு அது என்ன வண்டியா? ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறதுக்கு ட்ரெயினா? டே உன் உயிர இன்னைக்கு நீ குடிக்கிறத நிறுத்தலைன்னா நாளைக்கு போயிடுவாடா. ஊற்றிடுவாங்கடா உனக்கு சங்கு. இந்த வாழ்க்கை ஏன்டா கேவலம் இந்த தமாத்தூண்டு பாட்டில் மேலே டிபெண்ட் பண்ணுற? இவ்வளோ பெரிய உருவம் தமாத்தூண்டு பாட்டில் ஏன்டா இவ்வளோ சார்ந்திருக்க? வீட்டில் இருக்கவங்க 100 நாள் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும். வயசான பெரியவங்க கிழவங்க எல்லாம் காசு கொடுக்கணும், சொந்தக்காரன் நமக்கு சொத்து கொடுக்கணும். ஆனால் நம்ம ஒன்றுமே சம்பாதிக்க மாட்டோம், இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு வந்துடும். ரைட்டாக அங்கே நீ சொல்லு. அப்போ இந்த நிமிஷம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன்னு சொன்னா நீயே உனக்கு ஏமாத்திரு. இந்த நிமிஷம் விடு. ரைட் நவ் ட்ராப் பண்ண முடியுமான்னு பாரு. ஒருத்தர் கடை விருந்து கொடுத்தாரு கிராமத்தில். என்னன்னா 400-450 நாளாக அவர் குடிக்கலாம். கிரேட்டில் அவர் கைத்தட்டுற அந்த மாதிரி நபர்களுக்கு தன்னையே செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாரு, செல்ஃப் செலிப்ரேஷன் பண்ணுறாரு. உன்னை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னை காப்பாற்றுற சக்தி உனக்கு மட்டும்தான் முடியும். யோசிச்சு இதை சிந்திச்சு செயல்பட்டுரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுண்ணா, ஆனால் எப்படி விடுறதுன்னே தெரிலண்ணா. நீ ரொம்ப நேசிக்கிற முகங்களை மனசில் இந்த நிமிஷம் கொண்டு வா. சும்மா கண்ணு முடிக்க ஒரு நிமிஷம். ஆஸ் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், இந்த நிமிஷம் நீ ரொம்ப நேசிக்கிற அந்த பர்சனை முன்னாடி கொண்டு வா. உங்கள் அம்மாவாக இருக்கலாம், சில பேருக்கு உங்கள் அப்பாவாக இருக்கலாம், சில பேருக்கு உன்னோட மனைவியாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு உன் குழந்தையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த முகத்தை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வா. இந்த முகம் சிரிக்கணுமா அழுவணுமா நீ முடிவு பண்ண, ஏங்கணுமா கஷ்டப்படணுமான்னு முடிவு பண்ண, வாழணுமா இல்லை சாகணுன்ற அந்த மனநிலைக்கு இந்த முகங்கள் போகணுமான்றதை நீ முடிவு பண்ண. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த முகம்லாம் பாவம்டா, நம்மளை நம்பியிருக்கு, உன்னை நம்பியிருக்கு. உன்னை நேசிச்சதை தவிர இந்த உறவு வேறு ஏதாவது பாவம் பண்ணியிருக்கா? இந்த உறவுக்கு ஏதாவது பண்ணுடா. இன்னொரு முகம் இருக்குடா, ஓன் அழுது. இந்த முகம் வேறு யாரும் இல்லை, ஓ முகம்தான். அதையும் கொஞ்சம் இமேஜின் பண்ண. இந்த முகத்தை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான் குடிகாரன்னு,
Do you deserve this, brother? இது உனக்கு நமக்கு தேவையா? ஒருத்தன் நம்மளை குடிகாரன்னு சொல்றதுக்காடா நம்ம பிறந்திருக்கோம்? ஒருத்தன் நம்மளை கஞ்சா வலிக்கிறவன்றான், தேவையாடா நமக்கு? இது போதுண்டா. அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டதெல்லாம் போதுண்டா. உன்கிட்ட இல்லாத திறமையா சொல்லு. நீ எவ்வளோ டேலண்டட், எவ்வளோ கேப்பபிள், உனக்கு தெரியும் உன்னோட டேலண்ட்டை பற்றி. உன் பாஸ்ட்டை எரிச்சு, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள்லாம் எரிச்சு, உங்ககிட்ட இருக்கிற தீய பழக்கங்களை எரிக்கிற நேரம் அது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொர்க்கம் மாதிரி இருக்கிற வழி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் நரகம் மாதிரி இருக்கிற வழி சொர்க்கத்தை லீட் பண்ணும், சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். கொஞ்சம் கஷ்டம் உனக்கு இருக்கலாம்டா இப்போ. ஆனால் இந்த கஷ்டத்தை நீ கடந்துட்டேன்னா வேற லெவலில் போயிடுவேன். ஆனால் சுகமாக இருக்க தண்ணி இது அதுன்னு கெட்ட பழக்கத்துக்குள்ளே போயிட்ட தம்மு கிம்முன்னு போயிட்ட அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் பெரிய அழிவு நீ சந்திப்படா. நிறைய பேருக்கு என் மேலே கோவம் கூட வரலண்டா. ஆனால் எனக்கு வேறு யாரும் இல்லை உன்னை விட்டா. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என்னோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் நீங்கள் எல்லாருமே. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாமே பேசிகிட்டு இருக்கேன். சரி, நான் நீ ஏதோ சொல்கிறேன்னா நான் விடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னன்றதுக்காக நீ எதையுமே விட வேணாம். நான் கேட்குற ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன்னை நிஜமாக நேசிக்கிறவங்க யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதுலாம் அப்புறம். இந்த உலகத்திலே உன்னை அதிகம் வெறுக்கிறது யாருன்றதை நீ லிஸ்டடு. நீ தான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ தான் உன்னை செல்ஃப் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த உலகத்திலேயே உன்னை நீயே ஏற்றுக்கல. இந்த பழக்கம் என்ன பண்ணிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற நம்மளையே நம்மளை வச்சு அசிங்கப்படுத்தும். அதுதான் உலகத்திலேயே மோசமான அசிங்கம். வெளியேந்து ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான், அவன் அசிங்கப்படுத்துறான், இவன் அசிங்கப்படுத்துறான். இதெல்லாம் அசிங்கம் இல்லை ராஜா. உண்மையான அசிங்கம் எது? உனக்குள்ள இருக்கிற நீ உன்னை அசிங்கப்படுத்திட்டுனா அதுதான் உலகத்திலே பெரிய அசிங்கம். இந்த கேவலத்திலேருந்து உன்னை காப்பாற்றுற ஒரே ஹீரோ யாரு? நீ தான். இந்த வெளியிருந்த சூப்பர்மேனோ சூப்பர் ஹீரோஸோ யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஹீரோ நீ தான். உன்னை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? இந்த நிமிஷத்துலேருந்து தலை முழுகணும். தேவையில்லாத உனக்குள்ள இருந்த அந்த நெகட்டிவான பர்சனை தூக்கி வெளியே வச்சு அவனை தலைமுழுகி தூக்கி எரிஞ்சிட்டு புது பர்சனை உன்னோட வாழ்க்கை ஆரம்பி. டக்குன்னுலாம் உன்னை நீயே ஏற்றுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீ ஏற்றுப்ப. ஆனால் டக்குன்னு உன்னால் இந்த விஷயத்தை விட முடியும்னா உன்னால் விட முடியும். என்ன பண்ணணும்? You have to break your past. Break your past. நெகட்டிவை பிரேக் பண்ண, லோ செல்ஃப் எஸ்டீமை பிரேக் பண்ண, சுயமரியாதை இல்லாத நாட்களை பிரேக் பண்ண, பீப்புள் ஃபீட்பேக்கை பற்றி பிரேக் பண்ண. மற்றவங்க உன்னை எப்பவுமே நல்லவன் சொல்ல மாட்டான், குடிகாரன் தான் சொல்லுவான். ஆனால் நீ திருப்பி அதை எடுத்த அப்படின்னா நீயே உன்னை விட்டு கொடுத்ததுக்கு சமம். உன்கிட்ட இருக்க தீய பழக்கத்தை நீ தான் உடைக்கணும், நீ தான் எரிக்கணும், நீ தான் சாம்பல் ஆக்கணும். நீ தான் ஒரு புது மனுஷனாக மாறணும். யாருக்காக மாறணும்? உனக்காக மாறணும். யாருக்காக மாறணும்? உனக்காக மட்டும் மாறு. யாருக்காக மாறணும்? உன்னோட மரியாதைக்காக மாறணும். யாருக்காக மாறணும்? என்னாலையும் வேற மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுன்றது காட்டுறதுக்காக வாழணும். தேங்க்யூ.